أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله. இன்று ரமதானிய அமர்வுகளில் 22வது அமர்வில் நாம் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சென்ற அமர்வுகளையும் இன்றைய அமர்விலையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில அடுத்து வரக்கூடிய அமர்வுகளையும் தௌபாவை பற்றியும் அதை பற்றிய சிறப்புகள், தௌபாவிற்கான நிபந்தனைகள், அதன் சட்டங்களை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஒரு சுருக்கமான முறையில் நம்ம பார்ப்போம். தௌபாங்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கடையாகும். தௌபா அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள். தன்னுடைய அடியார்கள் எவ்வளவு பாவத்தில் ஈடுபட்டாலும், எவ்வளவு தவறான காரியங்களிலும் அல்லாஹுக்கு மாறு செய்வதிலும் ஈடுபட்டாலும் அதிலிருந்து மீண்டு அல்லாஹ்ட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, புனிதர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வழி. நாம் செய்த பாவங்களிலிருந்து பரிகாரம் தேடிக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் நமக்கு வேண்டி தௌபாவை விதித்துள்ளார். இந்த தௌபா செய்வதன் மூலமாக நிறைய சிறப்புகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகள்ல தௌபாவின் சிறப்புகள், தௌபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதை பத்தி விரிவாக நம்ம பட்டியல் போட்டு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, அல்லாஹ்வின் பாதுகாப்பு. அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. யார், எந்த சமூகம் தௌபாவை பற்றி பிடித்துக் கொள்ளுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தன்னுடைய தண்டனையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வான். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. நபியே, நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான். அதே போன்று அவர்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் வரை அவர்களை அல்லாஹ் அழித்து விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தௌபா சம்பந்தமான விஷயங்கள்ல மேற்கூறிய இன்னொரு விஷயம் அத்தவ்வாப் அப்படின்றது அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள்ல ஒன்றாக இருக்குது. தவ்வாப் அப்படின்னா அதிகமாக பாவத்தை மன்னிக்க கூடியவன் அப்படின்றது அல்லாஹ்வின் பெயர்கள்ல, அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள்ல ஒன்றா இருக்குது. அப்போ அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதை அதிகமா விரும்புறான். நம்ம துஆலையும் கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹ்வே, நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பையே விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னா எங்களை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாவ மன்னிப்பு இது அல்லாஹ்வின் ரஹ்மத், அல்லாஹ்வின் கருணையுடைய வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. குர்ஆன்ல அல்லாஹ் தௌபாவை பத்தி, பாவ மன்னிப்பை பத்தி 80 முறை சுமார் குர்ஆன்ல அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தௌபா செய்யாதவர்களை பத்தி தான் அல்லாஹ் கோபப்படுறான். அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, وَمَن لَّمْ يَتُبْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். வாலிம் அப்படின்னா அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அப்போ தௌபா செய்யாதவர்களை பத்தி அல்லாஹ் கோபப்படுறான், அவங்களை பத்தி அல்லாஹ் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த ஆயத்துல இருந்து இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மனிதர்களை அல்லாஹ் 2 வகையில தான் பிரிச்சிருக்கான். ஒன்று தௌபா செய்பவர்கள், அவர்கள் நல்லவர்கள். 2வது தௌபா செய்யாதவர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் அநியாயக்காரர்கள். வெறும் பாவிகள் கிடையாது, யார் தௌபா செய்யலோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அப்போ அல்லாஹ் மக்களை 2 வகையில தான் பிரிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற விஷயத்துல நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றுக்கு ஒரே கருத்துள்ள ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய ஒவ்வொரு மகனும், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் தான்.
தவறு செய்பவர்கள்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா அத்தவ்வாபூன், அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் திரும்புபவர்கள், அல்லாஹ்விடம் மீள்பவர்கள் தான் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தௌபா செய்யறது அப்படின்றது இதுக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய நேர்வழி அவசியமா இருக்குது. எல்லாத்துக்கும் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. யாருக்கு அல்லாஹ் தௌபாவுடைய வாய்ப்பு கொடுக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடி இருக்கிறான், அவருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அததான் ஆதரவு வைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வமன் யஅதஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்வாரோ அவருக்கு நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பாவம் செய்யறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது, தவறு கிடையாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா அந்த பாவத்திலேயே தௌபா செய்யாமல் அதிலேயே நிலைச்சு இருக்கிறது, இந்த பாவத்தின் மீதே நம்ம இருந்து மரணிக்கிறது, அதுதான் பெரிய விஷயம். அல்லாஹ் ஒரு ஹதீஸ் குத்ஸில கூறும்போது குல்லுக்கும் முஸ்லிம் இல்லா மன் ஆஃபைத், நீங்க எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், நான் பாதுகாத்தவர்களை தவிர, நான் யாருக்கு நான் பாவத்திலிருந்து பாதுகாத்தேனோ அவங்களை தவிர எல்லாரும் பாவத்திலேயே பொருளக்கூடியவர்கள் தான். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் போது ஆதமுடைய மக்களை, என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவும் பகலுமாக பாவம் செய்கிறீர்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், அதனால என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, நான் மன்னிப்பதற்கு தயாராக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அழைச்சு சொல்றான். ஹதீஸ் குத்ஸில இது பதிவாயிருக்கு. அதே மாதிரி தௌபா செய்வதற்கு ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நிபந்தனையாக இருக்குது. அதுல முதல் என்ன நிபந்தனை அப்படின்னா, அதாவது தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்கணும், நமக்கு தௌபா செய்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் வழங்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்களை, இது ஒரு பெரிய தவறு, இந்த பாவம் நான் செஞ்சுட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளத்துல இருக்கணும். இப்ப நம்ம பாக்குறோம் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாவம் செய்யறாங்க, தவறான பேச்சுக்கள், தவறான செயல்பாடுகள், தவறான பார்வை எல்லாமே இருக்குது. இது என்ன தவறா, இது என்ன யாருமே செய்யறது இல்லையா, புறம் பேசுறீங்களே, இப்படி பொய் பேசுறீங்களே, இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, இது என்ன உலகத்துல யாருமே செய்யலையா, இது என்ன அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்ற மாதிரி பாவத்தை அசால்ட்டாக ஒரு லேசான விஷயமாக, இது பெரிய தவறு இல்ல, இதுதான் சகஜம் அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குறாங்க. அப்ப இதுதான் பெரிய பாவம். ஒரு பாவத்தை நம்ம சாதாரணமா சகஜமா இது பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பாக்குறது, அந்த பாவத்திலேயே நம்ம நிலைச்சிருக்கிறது. அதை விட இன்னும் அதிகமா பெரிய பெரிய பாவங்களையும் லேசாக ஒண்ணும் இல்லாத மாதிரி பாக்குறதுக்கான ஒரு இதை வழிவகுக்கும். அப்போ ஒரு பாவம் செய்யறது தப்பு, அது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதது, அல்லாஹ்வுடைய கோபத்தை இழுக்கக்கூடியது. ஆனா அந்த பாவத்தை செஞ்சுட்டு அது தவறு இல்ல, அது பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் செய்யக்கூடியதுதான் அப்படின்னு நியாயப்படுத்துறது, அதை ஒரு சாதாரண விஷயமா பொடுபோக்கான விஷயமா கருதுறது அதை விட பெரிய பாவம். சரி, இப்போ தௌபா பாவ மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அப்படின்றதுக்கு சில நிபந்தனைகள் அறிஞர்கள் நமக்கு கூறி தந்திருக்காங்க. அறிஞர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சில நிபந்தனைகள், ஷுரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஷுரூத்தோட அந்த அமலை செய்யும் போதுதான் அந்த அமல் நிறைவேறும். அப்போ தௌபாவுக்கான ஒரு சில நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. அதுல முதலாக உள்ள கண்டிஷன் என்னது அப்படின்னா இஹ்லாஸ், மன தூய்மை. சரியா, மன தூய்மையோடு நாம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்பவர் அல்லாஹ்வின் பயத்தோடும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாடி மட்டுமே தௌபா செய்ய வேண்டும். நம்ம ஒரு நபர் தௌபா செய்யறாரு, அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் மீள்கிறார் அப்படின்னா, அவர் இந்த விஷயத்த சரி, இப்ப நான் தௌபா செஞ்ச நல்லவன் ஆயிட்டேன்னா மக்கள் என்ன மதிப்பாங்க, நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், மக்கள் எனக்கு ஒரு நல்ல உபசரிப்பாங்க, கண்ணியமா என்னை பத்தி பேசுவாங்க, அதே மாதிரி எனக்கு நல்ல வீட்டுல இருந்து எனக்கு பொண்ணு கிடைக்கும், இதே மாதிரி விஷயங்கள், இத மாதிரி உலக லாபங்கள், சுய லாபங்கள், இதற்காக ஒருத்தர் தௌபா செய்தால் அது உண்மையான தௌபா இருக்காது. இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக மட்டுமே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் மட்டுமே நாடி செய்யக்கூடிய அமல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இது எல்லா அமலுக்கும் பொதுவான ஒரு கண்டிஷன். இஹ்லாஸ் இல்லாம எந்த அமல் செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ உலக பதவிக்காகவோ லாபத்திற்காகவோ பெருமைக்காகவோ ஒருத்தர் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கடுத்து இரண்டாவது நிபந்தனையாக அறிஞர்கள் கூறுறாங்க,
தான் செய்த பாவத்திற்காக மனதில் வருந்துதல், சரியா, மனசால வருத்தம் தெரிவிக்கிறது. அதே மாதிரி உள்ளத்தால் கை சேதப்படுவது, உள்ளத்தால் இது ஏற்படக்கூடிய வலி, அது பேர் நெதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மன வருத்தம். இந்த என்கிட்ட இந்த பாவம் ஏற்பட்டுச்சு, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே, அல்லாஹ்வுடைய கட்டளையோ அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை மீறி, அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்ற ஒரு மன வருத்தம் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னதமு தௌபா, உள்ளத்தால் பாவத்திற்கு வருந்துவதுதான் தௌபா. பாவத்தை பத்தி வருத்தமே இல்லாம, கவலையே இல்லாம, அந்த ஒரு வலி இல்லாம தௌபா செய்ய முடியாது. ஒருத்தர் உண்மையான தௌபா செய்யறாரு அப்படின்னா அந்த பாவத்திற்காக அவர் வருந்தணும், அவர் மனசால அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த உள்ளத்தால் ஒரு மனம் வருந்தி பாவத்திற்காக மீட்சி, பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது ஒரு அமல் செய்து, நல்ல அமல் செய்து பெருமைப்பட்டு, நான் எவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு குர்ஆன் ஓதிட்டேன், நான் இவ்வளவு நோன்பு பிடிச்சிட்டேன், நான் இவ்வளவு தஹஜ்ஜத் தொழுதுட்டேன் அப்படின்னு அமல் செய்து பெருமை அடிப்பதை விட பாவம் செய்து மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பணிவாக இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சில அறிஞர்கள் கூறியிருக்காங்க. ஒருத்தர் நல்ல அமல் செய்யறாரு, இபாதத்தா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட ஒரு பணிவு இல்ல. அல்லாஹ்வின் மூலம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாதாரண அடியான், பாவம் செய்யக்கூடியவன், என்கிட்ட இருந்து எவ்வளவு தப்பு நடந்திருக்கு, என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமோ கொள்ளப்படாதோ அப்படின்ற ஒரு பணிவு, ஒரு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் சரணடைஞ்சு ஒரு ஹம்பலா பணிவா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது, அந்த விஷயம் இல்ல, அந்த பணிவு இல்ல, அந்த ஒரு கீழ்ப்படிக்கூடிய அந்த விஷயம் இல்ல. நான் செஞ்சுட்டேன், என்னை விட எல்லாரும் கம்மியான ஓதி இருக்காங்க, எல்லாரும் அவ்வளவு தொழுறது இல்ல, பேணுதல் இல்ல, நான் கரெக்டா தொழுவுறேன், நான் கரெக்டா தஹஜ்ஜத் தொழுவுறேன், கரெக்டா துஆ கேட்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமை, அகங்காரம் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நிலைக்காது. இந்த அகங்காரம் பெருமையும் தான் ஷைத்தான்கிட்ட இருந்துச்சு. அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே இருந்தான், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யறதா மாறு செய்யல, மறுக்கல. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான், பெருமை, நான் ஆதமோட சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய அந்த சம்பவம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை மீறினாங்க, தவறு செஞ்சாங்க. ஆனா அந்த தவறுக்கான பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்க கட்டுப்பட்டு ஒரு சிறுமை அடைந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி கெஞ்சி கேட்டாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னித்தான். ஷைத்தானை அல்லாஹ் தண்டிப்பான், ஷைத்தானை நரகத்திற்குரியவனாக அல்லாஹ் ஆக்கணும். அப்போ அந்த பாவத்திற்காக வருந்தக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருக்கணும். இரண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், அந்த பாவத்திலிருந்து உடனடியாக விலகிவிட வேண்டும். ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சிருக்காரு, ஒருத்தர் தவறான வியாபாரத்துல ஈடுபடுறாரு, கொடுக்கல் வாங்கல்ல ஹலால் இல்ல, தவறான சம்பாத்தியம், தவறான வியாபாரத்துல ஈடுபடுறாரு. இப்ப நோன்பு வருது, அவர் என்ன செய்யறாரு, சரி அல்லாஹ்வே நான் இந்த பாவத்துல இருந்து நான் தௌபா செஞ்சுட்டேன் அப்படின்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறாரு அப்படின்னா அது என்ன செய்யணும், உடனடியாக அந்த வியாபாரத்தை அவர் விட்டுறணும். ஒருத்தர் பாவத்தையும் செஞ்சுட்டு தௌபாவும் செய்ய முடியாது, பாவத்திலேயே நிலைச்சு இருந்துட்டு தௌபா செஞ்சா அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் தவறான காரியங்களை, தவறான விஷயங்களை அவர் பாக்குறார், சரியா, அவருடைய மொபைல்ல, அவருடைய போன்ல பொழுதுபோக்குறதுக்காக தவறான செயல்களையும் தவறான விஷயங்களையும் அவர் பாக்குறார். அப்போ அவருடைய தௌபா எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாக அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஆப்ஸ் அவர் டெலீட் பண்ணணும், அவர் அழித்து விட வேண்டும். அது இல்லாம அவர் பாவத்தை பார்க்கவும் செய்யறாரு, பாவமான விஷயங்களை, பாவமான பேச்சுகள்ல ஈடுபட்டுட்டே தௌபா செய்யறது அது உண்மையான தௌபா கிடையாது. அது அல்லாஹ்வோடு விளையாடுவது, அல்லாஹ்வை ஒரு அந்த கேலி செய்வது, சரியா. ஒருத்தர் தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்வை என்ன மன்னிச்சிரு துஆ கேட்டு அதே பாவத்தை செஞ்சார்னா அவர் அல்லாஹ்வை கேலி கூத்தாக்கிறார் அப்படின்னு சொல்லி அது அதனுடைய அர்த்தம். அடுத்து நாலாவது கண்டிஷன், நாலாவது அந்த நிபந்தனை என்னது அப்படின்னா, மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மனசால் உறுதி கொள்றது, அல் அஸ்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாவத்துல இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறோம், அல்லாஹ்ட்ட மீள்றோம், அதுக்கு அப்படி மனம் வருந்துரும், அந்த பாவத்தை நிறுத்திக்கிறோம். அதே நேரத்துல இப்போ உதாரணத்துக்கு தவறான படங்கள் பாக்குறது, தவறான காட்சிகள் எழுதுங்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இப்போ நான் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிடறேன், பின்னாடி வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பேன் அப்படின்னா அந்த தௌபா செல்லாது. அந்த பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விலகி இனிமே அந்த பாவத்துக்கே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி உள்ளத்துல இருக்கணும். அந்த உறுதியோட நாம தௌபா செய்யணும். சரி, இப்போ இங்க ஒரு கேள்வி வரலாம், சரி இப்போ ஒருத்தர் தௌபா செய்யறாரு, பாவத்துல இருந்து மீள்றாரு, உறுதி கொள்றாரு, அந்த பாவத்துல இனிமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா திரும்ப தவறுதலா போயிடுறாரு, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, அப்போ அப்படி இருந்தாலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் தௌபா செய்யும் போது மன உறுதியோட இருக்கிறார், ஆனா தவறுதலாக அவருக்கு
அவருடைய கட்டுப்பாடை மீறி அவர் போயிடுறாரு, ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவர் தவறி விடுகிறார், அவர் வந்து விழுந்து விடுகிறார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. திரும்ப அவர் தௌபா செய்ய வேண்டும். திரும்ப அவர் வந்து தெரியாம அவருக்கு ஏற்பட்ட திரும்ப பாவத்துக்கு சென்றதற்காக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஹதீஸ் குத்ஸில சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், என் அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக தவறு செய்கிறீர்கள், நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன், எனவே என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம் பாவம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லாரும் பாவம் செய்பவர்கள் தான். ஆனால் பாவத்திலிருந்து உடனடியாக அல்லாஹ்ட்ட மீண்டு விடணும், உடனடியாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரையணும், அதன் பக்கம் நம்ம ஓடி வந்துடணும். அது அடுத்த தௌபாவிற்கான நிபந்தனை என்னது அப்படின்னா, தௌபாவுடைய நேரம் முடிவதற்குள் தௌபா கேட்க வேண்டும். தௌபாவுடைய நேரம் எப்ப வரைக்கும் தௌபாவுடைய கடைசி நேரம் இருக்குதோ அதோட தௌபா முடிஞ்சிடும். இப்ப தௌபா முடியக்கூடிய நேரம் அப்படின்றது ரெண்டு வகையானது. ஒண்ணு வந்து பொதுவானது, இந்த உலகத்தில் எப்போ எல்லாருக்குமான தௌபாவின் வாசல் மூடிவிடுமோ அந்த நேரம். அது என்ன நேரம்? கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் நேரம். சரியா? மேற்கிலிருந்து சூரியன் உதித்து விட்டால் அப்போ தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தன்கதிஉல் ஹிஜ்ரத்து ஹத்தா தன்கதிஅ தௌபா வலா தன்கதிஉ தௌபத்து ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. ஹிஜ்ரத் தௌபா முடியும் வரை, தௌபாவின் வாசல்கள் மூடும் வரை ஹிஜ்ரத் மூடாது, ஹிஜ்ரத் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தௌபாவுடைய வாசல் எப்போ மூடப்படும் அப்படின்னா, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் நேரம் தான் தௌபாவின் வாசல். தௌபா அப்பதான் துண்டிக்கப்படும். அதுக்கு பின்னாடி யார் தௌபா செஞ்சாலும், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த அவருடைய தௌபா, அவருடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இது உலகத்தில் அனைவருக்குமான தௌபாவின் இறுதி நேரம். அடுத்து ஒரு வகை இருக்குது, அது குறிப்பான நேரம். ஒவ்வொருவருக்கும் உடைய தௌபாவின் வாசல் எப்ப மூடப்படும் அப்படின்னா, மரணம் அவருக்கு கண் முன்னால் வந்து விடும் போது, கண் முன்னால் மரணம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அவர் தௌபா செஞ்சா அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காட்டுகிறான், வலைஸத் التوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن ولا الذين يموتون وهم كفار. தௌபா என்பது பாவங்களையும், சரியா, பாவங்களை செய்து கொண்டே அதிலேயே தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தௌபா கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் அப்படின்னா, ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத் நேரம் நெருங்கும் வரை அவர் செய்து கொண்டு மௌத் வந்து விட்டால், மௌத் அவரை சமீபித்து விட்டால், கால இன்னி துபுத்துல் ஆன், இப்போது நான் தௌபா செஞ்சுட்டேன், இன்னி துபுத்துல் ஆன் அப்படின்னு சொல்லி மௌத்துடைய நேரத்துல நான் தௌபா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்வாரு. வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், அவர்கள் வந்து ஒரு காஃபிரா, அதாவது இந்த ஷிர்க்ல இருந்து மௌத்துடைய நேரத்துல தௌபா செஞ்சா அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஃபிரௌனுடைய ஈமான் மௌத்துடைய நேரத்துல قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين, அதாவது இந்த கடலில் மூழ்கடிக்கப்படும் போது அந்த நேரத்துல அவர் என்ன சொன்னாரு, மூசாவுடைய ரப்ப நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹ் என்ன சொன்னா, ஆல் ஆன வகத் அஸைத கப்ல் வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இப்போதான் உனக்கு நேரம் வந்துச்சா, இவ்வளவு நாள் உலகத்துல என்னென்ன அட்டூழியங்களை செஞ்சியோ அதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மௌத்துடைய நேரத்துல ஈமான் கொள்றியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஈமான் ஏத்துக்கல. அதே மாதிரி மவுத் சமீபிக்கும் போது, மவுத் நேரடியாக வந்து விடும் போது தௌபா செஞ்சா அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மவுத்துடைய நேரத்துல தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா இது எதை குறிக்குது? நம்ம பாவம், ஒரு பாவத்துல தெரியாம விழுந்துட்டோம் அப்படின்னா உடனடியாக தௌபா செய்யணும். ஏன்னா மவுத் யாருக்கு எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ தௌபாவின் பக்கம் நாம் விரைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு உணர்த்துது. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கறோம், யார் யாருக்கு எத்தனை என்னென்ன நிலைகள்ல மௌத்து வருது. சின்ன வயசுல மௌத்தாவுது, நடுத்தர வயசுல மௌத்து வருது, பெரிய வயசுல மூத்த வயசுல மௌத்து வருது, தூங்கும் போது மரணம் ஏற்படுது, உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, சாதாரண முறையில டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு மௌத்தாவுறாங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது மௌத்தாவுறாங்க. அதே மாதிரி தொழுகை எத்தனை பேருடைய மௌத்து வருது, பள்ளிக்கூடங்கள்ல, வேலைகள்ல, எந்த நிலைமையிலையும் மௌத்து வரலாம். யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். நமக்கு எந்த கேரண்டியும் இல்லை. இன்னைக்கு நைட்டு நான் உயிரோட இருப்பேன், நாளைக்கு நான் சஹர் செய்வேன் அப்படின்னு யாருக்கும் எந்த உறுதி கிடையாது. அப்போ நம்ம தௌபாவின் பக்கம் விரைய வேண்டும். தௌபாவை எந்த அளவுக்கு வேகமாக தௌபா செய்ய முடியுமோ அதன் பக்கம் நாம் விரைந்து தௌபா செய்ய வேண்டும். அப்போ மௌத்து வந்துருச்சு, மௌத்துடைய நேரம் நெருங்கிருச்சுன்னா
அப்போ நம்மளுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்மளுடைய தவறுகளை நாம் உணர்ந்து நம்ம விரைந்து தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். அடுத்து ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இது கண்டிஷன் அடியார்கள், அதாவது நம்ம சக மனிதர்கள்ட்ட நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், பாவங்கள் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவருடைய பொருளையோ ஒருவருடைய மானத்தையோ மரியாதையோ நாம் களங்கம் செய்திருந்தா அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. கடைசி கண்டிஷன், மனிதர்களின் உரிமைகளை சார்ந்த விஷயத்தில் அவர்களுடைய உரிமையை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருடைய சொத்தையோ பொருளையோ நாம் அபகரிச்சிட்டோம், அவருக்கு அநியாயமா அவருடைய இதை நம்ம எடுத்துட்டோம். அப்போ அல்லாஹ்ட்ட மட்டும் அல்லாவே நான் இவருடைய சொத்தை நான் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அல்லாவே, நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அது போதாது, அது பத்தாது. நாம் அவர்கிட்ட போயிட்டு இந்த பாவத்திற்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய சொத்தை அவருடைய அந்த உரிமையை நம்ம கொடுத்துடணும். அவர்கிட்ட என்ன பொருள் நாம் அபகரிச்சோமோ, என்ன சொத்தை நாம பிடுங்கணுமோ அந்த சொத்தை அந்த பொருளை நாம் கொடுத்து விடணும். அதே மாதிரி ஒருத்தர் திருடி இருக்காரு அப்படின்னா வெறும் அல்லாஹ்ட்ட மட்டும் தௌபா செஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்கிட்ட அந்த பொருளை நாம் சேர்த்து விட வேண்டும். அடுத்து ஒருவருடைய மானத்தை ஒருவருடைய மரியாதையை நாம் களங்கம் செய்திருக்கிறோம், ஒருவரோட மீது நம்ம அவதூறு செலுத்தி இருக்கிறோம், இப்போ ஒரு பழி சுமத்தி இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த விஷயத்த அவருடைய பெயரை நம்ம கிளீன் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அவர் பொய்க்காரரு, அவர் மோசடி பண்ணக்கூடியவர் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா யார்கிட்ட நம்ம சொன்னோமோ, எந்த கூட்டத்துல நம்ம சொன்னோமோ, எந்த சபையில சொன்னோமோ அந்த சபையிலே அவரை பத்தி இல்லப்பா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் தப்பா சொல்லிட்டேன், அவர் நல்ல மனுஷரு, அவருடைய உண்மையான தன்மையை நம்ம வெளிப்படையா சொல்லிட வேண்டும். அப்ப இது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனைகளாக அறிஞர்கள் நமக்கு கூறி காட்டுறாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த தௌபாவை பத்தி கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. மனம் வருந்தி கை சேதப்படாமல் தௌபா நிறைவேறாது. ஒருத்தர் மனம் வருந்தி அல்லாஹ்ட்ட கை சேதப்பட்டு தௌபா செய்யல அப்படின்னா அவருடைய தௌபா கூடாது, நிறைவேறாது. பாவத்தை கைவிடாமல் தௌபா செல்லாது. ஒருத்தர் பாவத்தையே செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து, அவர் தௌபாவும் கேட்கிறார் அப்படின்னா அந்த தௌபா உண்மையான தௌபாவாக செல்லுபடியாக கூடிய தௌபாவாக ஆகாது, அது செல்லா காசாக போயிடும். ஒரு பாவத்தை விட்டு தான் தௌபா செய்ய முடியும். அதே போன்று சொல்றாங்க, மன உறுதி இல்லாமல் அந்த தௌபா முழுமை அடையாது. ஒருத்தர் மன உறுதியா இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி இல்லாம தௌபா செஞ்சா அந்த தௌபா உண்மையான முழுமையான தௌபாவாக ஆகாது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தௌபாவுடைய விஷயங்களை சரியான முறையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்லுவாங்க, அத்தஹ்லியத்து கப்ல அத்தஹ்லியா, அதாவது பாவத்திலிருந்து அழுக்குகளிலிருந்து முதல்ல நாம் நீங்கிவிட்டு அதற்கு பின்னாடி அழகுபடுத்த வேண்டும். நாம என்னென்ன பாவத்தை முதல்ல செய்யறோமோ அந்த பாவத்திலிருந்து நம்ம நிறுத்தி அதிலிருந்து தௌபா செஞ்சு மீண்டு விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அமல்களை அதிகரிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ல எப்படி அழுக்குகள் சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வோம், முதல்ல நம்ம அந்த அழுக்குகளை சுத்தப்படுத்துவோம், அதை நம்ம கழுகுவோம். கழுகி அழுக்குல இருந்து சுத்தமான பிறகுதான் நம்ம அதை அழகுபடுத்துவோம். அதுல அத்தர் பூசி நாம் மென்மேலும் அழகாக்க பார்ப்போம். அதே மாதிரி முதல்ல நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து மீண்டு தௌபா செஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.